இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. பிரியமானவர்களே, 4 ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும்படியாய் ஒரு கிராமத்துக்கு கடந்து போனார்கள். அங்கேயும் வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். இவங்களும் கடந்து போயிருக்கிறாங்க. சரி, புதியதாக கூப்பிடுகிறாங்களே, நம்ம ஜெபிக்க போவோம் அப்படின்னு கடந்து போயிருக்காங்க. அங்க அந்த சகோதரி வந்த ஊழியர்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களாம். எல்லாருக்கும் காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல ஒரு ஊழியக்காரர், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காஃபியை தந்த சகோதரியை ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். சகோதரி கையில இருந்த அந்த காஃபி அந்த பிளேட்டோட அப்படியே கீழே போட்டுட்டாங்களாம். சகோதரிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு, ரொம்ப அழ ஆரம்பித்தார்களாம். உடனே அந்த ஊழியக்காரங்களாம் சொன்னாங்களாம், ஏன் அழுவுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, காஃபி தானே, பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, நாங்க நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி சொன்னாங்களாம், இல்ல பாஸ்டர், உங்களை நான் கூப்பிட்டது ஜெபம் பண்ணுகிறதுக்கு அல்ல. இந்த காஃபியில என்னுடைய தகப்பனார் பயங்கரமான ஒரு மந்திரவாதி, மந்திரங்களை செய்து அந்த பொடியை இந்த காஃபியில மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்க குடிக்கணும். நீங்கள் குடித்து மென்டலாகி பைத்தியமாய் இந்த இடத்தை விட்டே நீங்க ஓடணும். அதற்காக என்னுடைய தகப்பனார் செய்த அந்த மந்திரத்தினாலான சில பொடிகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னார்களாம். இதுல ஒரு பாஸ்டர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்ன மாத்திரத்துல யாரோ வந்து என்னுடைய பிளேட்டை ஒரு தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி அழுது, உங்க ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்று தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்களா. பிரியமானவர்களே, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எதை குடித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தோடு செய்யுங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. கவலைப்படாதிருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், அவர் பெரியவரா இருக்கிறார், பயங்கரமான தெய்வமா இருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, நல்ல சுகப்பிரசவத்தை தாங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசலை திறந்து தருவீராக. செய்கிற தொழில், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. நம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் இனி வாய்க்கவே வாய்க்காது. உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.